ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधाकान्ता नमोऽस्तुते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। இந்த மாதம் புருஷோத்தம மாதம். அதனால் பகவத்கீதையில் அத்தியாயம் 15 புருஷோத்தம யோகம் அதை படிப்பது ரொம்ப விசேஷமானது. அதனால் இந்த மாதம் நம்ம இந்த புருஷோத்தம யோகம் அத்தியாயம் 15 நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லோகம் 1. ஸ்ரீ பகவான் உவாச்ச ஊர்த்வமூலம் அதசாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தம் வேதச வேதவேத். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஓர் அரச மரம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். இந்த அத்தியாயத்தில் பார்த்தோம்னா பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் இருக்குது. அது ரொம்ப குறைந்த ஸ்லோகங்கள் இருப்பது அத்தியாயம் இந்த அத்தியாயம்தான். 20 ஸ்லோகங்கள் மட்டும்தான் இதில் இருக்குது. இப்போ இந்த ஸ்லோகத்தில் 6 ஸ்லோகங்கள் வரைக்கும், முதல் ஸ்லோகத்திலிருந்து 6வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம எப்படி நாம் துறவை பயிற்சி செய்து சரணாகதி அடைவதன் மூலம் எப்படி நம்ம ஆன்மீக உலகத்தை சென்றடைய முடியும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி இதில் விளக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பகவானுடைய அந்த உண்மையை பகவான் இந்த பௌதிக உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை பற்றி இதில் விளக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த உயிர்வாளி எப்படி ஆன்மீக உலகத்தை சென்றடையலாம், எந்த உணர்வை உருவாக்கி இருக்குது, உணர்வு எப்படி மாற்றப்படுது, எந்த உணர்வை உருவாக்குவதன் மூலம் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் விளக்கப்படுது. அதுக்கப்புறம் ஆன்மீக உலகம் அதை பற்றியும் இந்த அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் இல்லையா. புருஷோத்தமர், புருஷர்களிலேயே உத்தமர் பகவான்.
இல்லையா. புருஷா அப்படின்னாக்கா அனுபவிப்பாளர் இல்லையா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் தான் உன்னத அனுபவிப்பாளர் அப்படின்னு சொல்லி இங்கே குறிப்பிடுறதுக்காக இங்கே இல்லையா ஸ்ரீல பிரபுபாதர் வந்து இங்கே இதில் மொழிபெயர்ப்பில் வந்து நமக்கு சொல்கிறாங்க புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா நம்ம மேல் நோக்கிய வேர்களையும் கீழ் நோக்கிய கிளைகளையும் இல்லை இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்து நம்ம பௌதிக உலகத்தில் பார்த்துருக்கவே மாட்டோம் இல்லையா. வேறு தான் கீழே இருக்கும், இலை வந்து மேலே இருக்கும். ஆனால் வந்து இங்கே எப்படின்னா தலைகீழாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இந்த படம் கூட வந்து நீங்கள் முதல்ல வந்து பார்க்கலாம் பகவத்கீதையில் வந்து அது முன்னாடி வந்து அது சொல்லப்பட்டிருக்கும். அது எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு கூட நமக்கு வந்து தெரியாது. எல்லாரும் அதுக்குள்ளே தான் இருக்கும். மேலே வந்து பிரம்மதேவர் இருக்கிற மாதிரி அந்த பிக்சர் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா. அப்போ அதுக்குள்ளே தான் நம்ம எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. எங்கே தொடங்குது எங்கே முடியுதுன்னு சொல்லி தெரியல. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு முடிச்சு போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம எடுக்கலாம், 2 3 அப்படின்னா நம்ம எடுக்கலாம். இதே வந்து அதுக்கு மேலே 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 பல முடிச்சுகள் போட்டோம்னா அது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் இல்லையா. அதான் இங்கே வந்து சொல்லப்படும், பின்னாடி வந்து வரும். அது எங்கே தொடங்குகின்றது எங்கே முடிகின்றது கூட வந்து தெரியாது. அந்த மாதிரி நம்ம அந்த சிக்கலில் வந்து இங்கே பௌதிக உலகத்தில் மாட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ அதிலிருந்து வெளியே வர்றதற்கான ஒரே வழி என்ன அப்படின்னாக்கா பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் அதனை வெட்டி வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து சொல்லுவாங்க. நம்ம இது வந்து பின்னாடி வந்து பார்ப்போம். இப்போ அதான் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த ஒரு அரச மரத்திற்கு வந்து தலைகீழாக வந்து ஒப்பிட்டு வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்கே பார்த்தோம்னா இதனுடைய ஒரு உதாரணம் நமக்கு வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னாக்கா இப்போ வந்து தண்ணி இல்லையா, தண்ணி இருக்குது, அந்த மரம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வந்து தண்ணி இருந்ததுன்னா அது தலைகீழாக இருப்பது நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். இப்போ அந்த மாதிரி ஒரு உதாரணம் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே சில பிரபுபாதர் வந்து அதை வந்து விளக்குறாங்க. பக்தி யோகத்தின் முக்கியத்துவத்தை விளக்கிய பின்னர் வேதங்களை பற்றி என்ன கூறுகிறீர் என்று ஒருவர் வினவலாம். வேத கல்வியின் நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வதே என்று இந்த அத்தியாயத்தில் விளக்கப்படுகின்றது இல்லையா. வேதைச்ச சர்வே அகம் ஏவ வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. கிருஷ்ணரை புரிந்து கொள்வதன் வேதங்களை படிப்பதன் ஒரே நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது தான். வேதங்களுடைய நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது தான். நாம் அறிவதும் கிருஷ்ணரை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த அத்தியாயத்திலும். எனவே கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் ஏற்கனவே வேதங்களை அறிந்தவன். ஜட உலகின் பிணைப்புகள் ஓர் அரச மரத்திற்கு இங்கே ஒப்பிடப்பட்டுள்ளன. பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டு இருப்பவனை பொறுத்தவரை அரச மரத்திற்கு முடிவே இல்லை. அவன் ஒரு கிளையிலிருந்து மற்ற கிளைக்கும் அதிலிருந்து வேறு ஒரு கிளைக்கும் என திரிந்து கொண்டுள்ளான். ஜட உலகம் என்னும் இந்த மரம் முடிவற்றது. இந்த மரத்திடம் பற்று கொண்டவனுக்கு முக்தி பெற வாய்ப்பே இல்லை இல்லையா. அதான் வந்து சொல்லலாம் இல்லையா. ஒரு முடிச்சு போட்டால் நம்ம வந்து எடுக்கலாம், அதுக்கு மேலே 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 வந்து போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் இருப்பது ரொம்ப ரொம்ப கடினம். அந்த மாதிரி அந்த மரத்தில் இல்லையா, ஒரு மரமே பார்த்தோம்னா பாருங்கள் எவ்வளவு இலைகள் வந்து இருக்கும் இல்லையா. அப்போ அதை வந்து நம்மளால் கணக்கிடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு இலையிலேருந்து மற்ற இலைக்கு நம்ம வந்து மாறி 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 வந்து இங்கே அனுபவிக்க முடியுமா அங்கே அனுபவிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மாறிக்கொண்டே இருக்கின்றோம். 84 லட்சம் வகையான உடல்களை எடுத்துக்கொண்டு அதுக்குள்ளேயே இருந்து நம்ம வந்து செயல்கள் வந்து செஞ்சு என்ன பண்ணுறோம், நம்மளுடைய செயலாலேயே நாம் பிணைக்கப்படுகின்றோம். இதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது. அப்போ ஒருவனை உயர்த்துவதற்கான வேத மந்திரங்கள் இம்மரத்தின் இலைகள் என்று கூறப்படுகின்றன. இதன் வேர்கள் மேல் நோக்கி வளர்கின்றன. ஏனெனில் இவ்வகிலத்தின் மிக உயர்ந்த கிரகமான பிரம்மா வசிக்கும் இடத்திலிருந்து அவை தொடங்குகின்றன. மாயையின் இந்த அழிவற்ற மரத்தை ஒருவன் புரிந்து கொண்டால் இதிலிருந்து அவன் வெளியேற முடியும் இல்லையா. இப்போ நாம் வந்து ஒரு இடத்துல சிக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியாத வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம தெரியுது, ஓ இதுதான் என்னுடைய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், ஓ இதுதான் பிரச்சனைன்னு தெரிந்த பிறகு இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். முதல்ல பிரச்சனை தெரிந்தால் தான் அதற்குரிய தீர்வே கண்டுபிடிக்க முடியும். பிரச்சனையே தெரியலைன்னா இல்லையா கண்டுபிடிக்க முடியாது. தான் இங்கே வந்து சொல்லப்படுது. அப்போ அதுக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா மாயையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மாயையின் இந்த அழிவற்ற மரத்தை ஒருவன் புரிந்து கொண்டால் இதிலிருந்து வெளியேற முடியும். ஏன்னா அதற்குள்ளே இருக்கின்ற நிலையற்ற தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிலையற்ற தன்மையை நாம் புரிந்து கொண்டு அதன் மீது இருக்கின்ற பற்றின்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இல்லையா. அப்போது தான் நம்ம அதிலிருந்து வெளியேற முடியும். இந்த பௌதிக உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி இதில்
விளக்கப்படுது. இப்போ இந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறையினை புரிந்து கொள்ளுதல் அவசியம் இல்லையா? அந்த மரத்திலே சுற்றி 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 வந்துக்கிட்டே இருக்கோம் நம்ம. அதிலிருந்து வெளியே வராமல் அதுக்குள்ளேயும் இந்த உடலில் போனால் எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா, இந்த உடலில் இருந்தால் எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஆனந்தத்தை தேடி 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 ஏதோ ஒரு செயல்களில் செய்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கின்றோம். பிறப்பு இறப்பு சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதற்கு முடிவே இல்லாமல் போய்கிட்டே இருக்குது. இப்போ அந்த உண்மையான நிலை என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லை? இந்த ஜட உலகம் எப்படிப்பட்டது, யாரால் ஆளப்படுகின்றது அப்படின்னு சொல்லி. அப்போ உண்மையான நம்முடைய இருப்பிடம் என்ன, நம்முடைய உண்மையான அடைக்கலம் என்ன அப்படின்னு சொல்லி நம்முடைய உண்மையான பாதுகாப்பு யார், இந்த உலகம் ஜட உலகம் எப்படி செயல்படுகின்றது, இதை எல்லாமே நாம் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இப்போ இதை நம்ம தெரிந்து கொள்ளும்போது மட்டும்தான் இதிலிருந்து நாம் வெளியேற முடியும். அதான் முந்தைய அத்தியாயங்களில் பௌதீக பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான பற்பல வழிமுறைகள் விளக்கப்பட்டன இல்லையா? முன்னாடி வரும் இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம். தைவீகி ஏஷா குணமகி மம மாயா துரத்தியா மாம் ஏவகி பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தே அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? பகவானுடைய இந்த மாயாசக்தி கடப்பதற்கு மிக மிக கடினமானது. ஆனால் இருந்தால் யார் ஒருவர் பகவானிடம் சரணடைகிறார்களோ அவர் எளிதில் இதை கடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ வெளியேறுவதற்கான வழிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் பரமபுருஷருக்கான பக்தி தொண்டே மிகச்சிறந்த வழி என்பதையும் 13ஆம் அத்தியாயம் வரை நாம் கண்டோம் இல்லையா? நம்ம 11ஆவது அத்தியாயத்தில் கடைசியில் பார்த்தோம் இல்லையா? பகவானுடைய ரூபத்தை காண்பது ரொம்ப ரொம்ப கடினம் இல்லையா? வேத கல்வியின் மூலமாகவும் புரிந்து கொள்ள முடியாது, யாகங்கள் செய்வதாலும் புரிந்து கொள்ள முடியாது, தானங்களை அளிப்பதாலும் புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? அப்போ பகவானை உள்ளபடி புரிந்து கொள்ளணும்னா பக்தி தொண்டால் மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ அதை தான் இங்கே சொல்லப்படுது. அப்போ பக்தி தொண்டு தான் இதற்குரிய வழி. இதிலிருந்து பௌதிக சிக்கலில் இருந்து வெளியேறணும் அப்படின்னாக்கா ஒரே வழி பகவானுக்குரிய பக்தி தொண்டு தான். பக்தி தொண்டின் அடிப்படை கொள்கை ஜட செயல்களில் பற்றில்லாமல் இருப்பதும் இறைவனுடைய தெய்வீக தொண்டில் பற்றுதல் கொள்வதும் ஆகும் இல்லையா? நம்ம ஏதாவது ஒன்று பற்றுதல் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. இப்போ அதனால் ஜடத்தில் இருக்கின்ற அந்த பற்றை பகவான் மீது நம்ம மாற்ற வேண்டும் இல்லையா? அதனால் ஏன்னா நம்ம செயல் செய்யணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே தேவை. அதனால் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு போக முடியாது. இப்போ அதனால் அந்த பொருளின் நிலையற்ற தன்மையை புரிந்து கொண்டு அந்த பொருளின் மீது உள்ள பற்றின்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது, ஈசாவாசியம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையிலிருந்து நாம் செயல்படும் போது பற்றின்மையை வளர்த்து கொள்ள முடியும். இது அப்போ அதுக்கப்புறம் அந்த பற்றின்மையை அங்கே வளர்த்து கொள்ளும் போதும் நம்ம பகவான் மீது இருக்கின்ற அந்த பக்தி தொண்டின் மூலம் நம்ம பற்றுதலை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த பற்றுதலை நாம் ஏற்றுக்கொள்ளும் போதும் இந்த ஜட உலகத்தின் மீது இருக்கின்ற பற்றின்மையை நாம் வளர்த்து கொள்ள முடியும். ஓகே, அப்போ ஜட உலகின் மீதான பற்றுதலை முறிக்கும் வழிமுறை இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் விளக்கப்படுகிறது. இந்த ஜட வாழ்வின் வேரானது மேல் நோக்கி வளர்கிறது. இந்த வேர் மொத்த ஜட வஸ்துக்களில் இருந்து, அதாவது பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகத்திலிருந்து தொடங்குகிறது என்று பொருள். அங்கிருந்து பிரபஞ்சம் முழுவதிலும் விரிவடைகிறது. விரிவடையும் கிளைகள் பல கிரக அமைப்புகளை குறிக்கின்றன. அதன் பலங்கள் உயிர்வாளிகளின் செயல்களான அறம்பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை குறிக்கின்றன இல்லையா? தான் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ அந்த வேர் மேலிருந்து தொடங்குது. அதுக்கு மேலே பிரம்மதேவர் இருக்காங்க. இப்போ அதிலிருந்து பற்பல கிளைகளாக பிரியுது. அதன் மூலமாக நம்ம செய்கின்ற அந்த ஒவ்வொரு செயல்களின் மூலமாகவும் நாம் திரும்ப திரும்ப பிணைக்கப்படுகின்றோம். இதுதான் நடக்குது. நம்மளுடைய செயலால் தான் நாம் பிணைக்கப்படுகின்றோம். இப்போ அந்த செயலின் பற்றின்மையை இல்லையா, பற்றின்மையோடு நம்ம செய்யணும். பற்றுதலோடு செய்யும்போது மட்டும்தான் அதில் நம்ம மாட்டிக்குவோம். இப்போ அந்த பற்றின்றி நம்ம செயல்படும் போது அதிலிருந்து விடுபட முடியும். அதற்கான வழிமுறை தான் இந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இங்கே சில பிரபுபாதர் விளக்குறாங்க. இப்போ அடுத்ததாக கிளைகள் கீழும் வேர்கள் மேலுமாக இருக்கும் மரத்தினுடைய அனுபவம் நமக்கு இந்த உலகில் இல்லை நம்ம பார்க்க முடியாது. இப்போ இந்த உலகத்தில் எந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. இருப்பினும் அது போன்று ஒன்று உள்ளது. அத்தகைய மரத்தினை நீர்த்தேக்கத்தின் அருகில் காண முடியும். நம்ம பார்க்கலாம். இப்போ கரையில் இருக்கும் மரங்கள் தங்களது கிளைகள் கீழேயும் வேர்கள் மேலேயுமாக நீரில் பிரதிபலிப்பதை நம்மால் காண முடியும். வேறு விதமாக கூறினால், ஜட உலகம் என்னும் இந்த மரம் ஆன்மீக உலகம் என்னும் உண்மையான மரத்தின் பிரதிபிம்பமாகும்.
இல்லையா? அது நம்மளுடைய புரிதலுக்காக வந்து சொல்லப்படுது. இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு இடத்துல நிழலை வந்து நம்ம தனியாக பார்க்க முடியாது இல்லையா? நிழல் மட்டும் யாராவது காட்டுங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக காட்ட முடியாது. உண்மை இருந்தால் தான் அந்த உண்மையின் மூலமாக நிழல் இருப்பதை பார்க்க முடியும் இல்லையா? குழந்தைகளால் வந்து விளையாடுவாங்க. அப்போ அந்த இதில் இருந்து அவங்களுடைய உருவத்திலேருந்து இருட்டிலேருந்து பார்க்கும்போதும் அவங்க நிழல் வந்து அதிலேருந்து விளையாடுவாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து உண்மை இருக்கும்போது மட்டும்தான் நிழல் வந்து பார்க்க முடியும். உண்மை இல்லாமல் நிழல் வந்து இருக்காது. இப்போ அதே மாதிரி தான் ஆன்மீக உலகிலுடைய அந்த பிரதிபிம்பம் தான் இந்த பௌதிக உலகம். இங்கே வந்து என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து ஆன்மீக உலகத்தில் வந்து இருக்குது. இப்போ ஆன்மீக உலகத்திலிருந்து இப்போ வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், நீர்த்தேக்கத்தின் பக்கத்தில் நம்ம தலைகீழாக இருப்பது அந்த ஒரு அனுபவம் வந்து பார்க்க முடியும், தலைகீழாக வந்து பார்க்க முடியும். ஆனால் பௌதிக உலகில் இந்த தலைகீழான மரம் வந்து கிடையாது. நம்மளுடைய புரிதலுக்காக சொல்லப்பட்டிருக்கு. ஆன்மீக உலகத்தில் இருக்கின்ற அதே உண்மையினுடைய நிழல் தான் பௌதிக உலகம். ஏன்னா ஒரு ஜீவராசி வந்து உண்மையான பகவானை வந்து மறந்தால் மட்டும்தான் நாம் வந்து இங்கே அனுபவிக்க முடியும். நான் இந்த அனுபவிப்பாளன் அப்படின்னு சொல்லி நினச்சி இங்கே அனுபவிக்க முடியும். அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ ஆன்மீக உலகத்தில் இல்லாமல் நமக்காக நம்முடைய ஆனந்தத்திற்காக வந்து இங்கே வந்து படைக்கப்பட்டிருக்கு இந்த பௌதிக உலகம். இப்போ அது வந்து அதே மாதிரி வந்து இங்கே பகவான் வந்து படைக்கிறாங்க. பௌதிக உலகத்தில் நம்ம வந்து இங்கே அனுபவிப்பதற்காக உடலை எடுத்துக்கொண்டு, பௌதிகமான ஒரு உடல். ஆனால் உண்மையிலே நாம் யாருன்னா ஜீவாத்மா. நாம் வந்து ஜீவாத்மா, நம்ம வந்து பகவான் மாதிரியே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லும் போதும் இப்போ அதுக்காக வந்து ஒரு நிலை. ஆனால் நம்மளுடைய உண்மையான நிலை வந்து ஜீவேர ஸ்வரூபைய கிருஷ்ணேர நித்தியதாசன். இதுதான் ஆத்மாவுடைய உண்மையான ஸ்வரூபமாக இருக்குது. ஆனால் நாம் வந்து பகவான் மாதிரி அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது என்னாகுதுன்னா நமக்கு ஒரு பௌதிக உடல் வந்து கொடுக்கப்படுது. அதற்கான ஒரு பௌதிக உலகம் வந்து வேணும். இப்போ அந்த பௌதிக உலகம் தான் இது. அந்த ஆன்மீக உலகத்தினுடைய நிழல் தான் பௌதிக உலகம். இல்லை இப்போ பார்த்தோம்னா இன்னொரு உதாரணம் சொன்னோம்னா நமக்கு வந்து புரியும். இப்போ வந்து இங்கே பார்த்த மாதிரி அந்த மரம் இருக்குது இல்லையா? பக்கத்தில் வந்து நீர்த்தேக்கம் இருக்குது. இப்போ அந்த நீர்த்தேக்கத்தில் அப்படியே மரத்தில் என்ன இருக்கோ அப்படியே நீரில் வந்து தெரியும். இப்போ அந்த மரத்தில் இருக்கிற அந்த பழங்கள் இருக்குது, ருசியான பழங்கள், மாம்பழம்னே நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ அந்த மாம்பழங்கள் நிறைய வந்து அதில் இருக்குது அந்த மரத்தில். ஆனால் வந்து அது எல்லாமே நீர்த்தேக்கத்தில் ரொம்ப தெளிவாக தெரியுது. நம்ம வந்து மரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கல. நம்ம பார்க்காம தண்ணியில் இருக்கிற இந்த மாம்பழத்தையே வந்து நம்ம தேடுறோம் இல்லையா? அதை பறிக்கிறதுக்காக வந்து போகிறோம், ஆனால் பறிக்கவே முடியலை. அதே மாதிரி தான் இந்த பௌதிக உலகம். ஆன்மீக உலகத்தினுடைய நிழல் பிரதிபிம்பம் மட்டும்தான் பௌதிக உலகம். இப்போ அந்த தண்ணியிலேருந்து கண்டிப்பாக அந்த பழத்தை வந்து நம்ம எடுக்கவே முடியாது, எவ்வளவு முயற்சி செய்தாலும். அந்த உண்மையான மரத்திடம் வந்து போகும்போது மட்டும்தான் அந்த உண்மையான பழத்தை அனுபவிக்க முடியும். அதே மாதிரி தான் பௌதிக உலகத்தில் நம்ம எது கேட்டாலும் கிடைக்காது. ஏன்னா அந்த மரத்தினுடைய ஆன்மீக உலகத்தின் நிழல் தான், பிரதிபிம்பம் தான். இதில் தான் நம்ம அனுபவிப்பதற்காக வந்து எல்லாமே வந்து நம்ம முயற்சி செய்கிறோம். யாருக்குமே அமைதியும் கிடைக்கலை, யாருக்கும் ஆனந்தமும் கிடைக்கலை, யாருக்கும் திருப்தியும் ஏற்படலை. ஆனால் உண்மை அங்கே இருக்குது, ஆன்மீக உலகத்தில் இருக்குது. அதுதான் இப்போ தான் இங்கே சொல்லப்படுது. அப்போ திரும்ப படிக்கிறேன். ஜட உலகம் என்னும் இந்த மரம் ஆன்மீக உலகம் என்னும் உண்மையான மரத்தின் பிரதிபலிப்பாகும். மரத்தின் பிம்பம் நீரில் அமைந்திருப்பதைப் போல ஆன்மீக உலகின் பிம்பம் ஆசையில் அமைந்துள்ளது. பிம்பமான ஜட ஒளியின் மீது விஷயங்கள் அமைந்திருப்பதற்கான காரணம் ஆசையே. நம்ம ஏன் இந்த ஜட உலகில் வந்து திரும்ப திரும்ப எல்லாருமே வந்து இருக்கோம் அப்படின்னாக்கா ஒரே காரணம் ஆசை. நானும் அனுபவிக்க வேண்டும், ஏன்னா பகவானிடம் இருக்கின்றது இல்லையா? நம்மளும் பகவானுடைய ஒரு சிறு அம்சம்னால பகவானுடைய இருக்கின்ற ஒரு எந்த குணங்கள் கூட நம்மிடம் வந்து இருக்குது. ஏன்னா பகவான் உன்னத அனுபவிப்பாளர். இப்போ பகவான் அனுபவிப்பாளர்னால நானும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து நம்முடைய உண்மையான நிலை வந்து அது கிடையாது. நம்முடைய உண்மையான நிலை வந்து சேவகம் செய்வது தான் நம்முடைய உண்மையான நிலை. நான் இந்த பௌதிக உலகத்தில் வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் உண்மையிலே நம்ம சேவை செய்வது மாயைக்கு தான் சேவை செய்கின்றோம். அங்கே இருந்தால் பகவானுக்கு சேவை செய்கின்றோம், இங்கே வந்தால் மாயைக்கு சேவை செய்கின்றோம். ஆனால் உண்மையான நிலை வந்து நம்ம சேவை செய்வது தான், அதுதான் நம்முடைய நிலையாக இருக்குது. ஆனால் அது என்ன ஆகுது, அதை வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தவறான ஆசையினால் நாம் வந்து இங்கே உடல் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஜட உலகில் வந்து மாயைக்கு வந்து நாம் சேவை செய்கின்றோம். இதே வந்து சனத்குமாரர்கள் வந்து பிருத்து மகாராஜாவுக்கு உபதேசம் செய்யும்போது அங்கேயும் அதே தான் வந்து சொல்கிறாங்க.
நம்முடைய எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருப்பது என்ன அப்படின்னாக்கா ஆசைதான். இல்லை, இந்த பௌதிக உலகத்தில் வந்து பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படின்னு சொல்லி இந்த 4 பிரச்சனைகள், இதில் வந்து நம்ம தொடர்ந்து ஈடுபடுவதற்கு காரணம் வந்து எதுக்குன்னா நம்முடைய ஆசை தான், தவறான ஒரு ஆசை. இப்போ அந்த தவறான ஆசையால் தான் வந்து என்ன ஆகுதுன்னா திரும்ப திரும்ப இந்த பௌதிக உலகத்தில் வந்து நாம் வந்து இங்கே சுழன்று கொண்டே இருக்கின்றோம். ஜடவாழ்வில் வெளியேற விரும்புபவன் ஆய்வறிவின் மூலம் இந்த மரத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுதல் அவசியம். இல்லையா? கண்டிப்பாக சரி, யார் ஒருவர் எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம், இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் இதிலிருந்து நான் வெளியேறணும், இங்கே இருக்கின்ற எத்தனை பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையும் எல்லா பிரச்சனையிலிருந்து எனக்கு நான் வெளியேறணும், எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், நான் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் வந்து நினைக்கிறாங்களோ, அப்போ வந்து இந்த மரம் எப்படிப்பட்டது, இந்த மரம்னா இந்த ஜட உலகத்தை பற்றி சொல்லப்படுது, இந்த உலகம் எப்படிப்பட்டது, எப்படி ஆனது அப்படின்னு சொல்லி அதை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே தான் வந்து இதே கேள்விகள் தான் வந்து பக்தர்கள் கூட வந்து கேட்குறாங்க. ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா விதுர மகாத்மா அவங்க கூட வந்து மைத்ரேய முனிவர்கிட்ட வந்து கேட்கும்போதும் இப்போ அவங்களும் வந்து இதே தான் கேட்குறாங்க, பகவான் எப்படி இந்த பௌதிக உலகத்தை படைத்தார். பரிசித்த மகாராஜா கூட சுகதேவ கோஸ்வாமியிட இந்த உலகை வந்து எப்படி படைக்கிறார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன்னா இந்த பௌதிகமான பகவானுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா பகவான் தன்னில் நிறைவு பெற்றவர் இல்லை, எல்லாமே பகவானிடம் வந்து இருக்குது. ஆன்மீக உலகத்தில் நித்திய ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். இப்போ வந்து பகவான் இந்த பௌதிக உலகம் படைத்தது நமக்காக. ஏன்னா நம்ம மேலே பகவானுக்கு ரொம்ப பிரியம். இந்த ஆத்மாக்கள் எல்லாமே வந்து என்னை விட்டு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்குது. தனியாக அனுபவிக்க முடியாது, ஆனால் இருந்தாலும் வந்து அந்த அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்கிறனால சரி, அதற்கான ஒரு ஏற்பாட்டை எல்லாமே பகவான் செய்கிறார். இது நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் படித்தீங்கன்னா வந்து தெரியும் எந்த மாதிரியெல்லாம் பகவான் வந்து படைக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த பக்தர்கள் எல்லாமே வந்து அந்த விளக்கத்தை வந்து சொல்கிறாங்க. சில சுகதேவ கோஸ்வாமி கூட வந்து அதை பற்றி விளக்குவார். சில மைத்ரேய முனிவர் கூட வந்து விளக்குவார். சைத்தன்ய சரிதாமிரதத்திலும் சைத்தன்ய மகாபிரபு கூட வந்து சொல்கிறார் பகவான் இப்படி இந்த உலகை வந்து படைக்கிறார். முதல்ல இருந்து இந்த பௌதிக உலகம் படைப்பதற்காக வந்து பார்க்கும்போதும் இந்த எல்லா இடமும் வந்து வெற்றிடமாக இருந்ததாமா, எல்லா பக்கமும் இருள் சூழ்ந்து இருந்தது, வெற்றிடமாக இருந்தது. அப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பகவான் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாராமா. அதுக்கப்புறம் வந்து தம்முடைய வேர்வை துளிகளால் எல்லாவற்றையும் இந்த உலகத்தையே நிரப்புகிறார். அதுதான் 3 பகுதி கடல் இல்லையா? இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது இல்லையானா பகவானுடைய செயல்கள் எல்லாமே நம்முடைய பௌதிக புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். அந்த மாதிரி பகவான் வந்து இதை வந்து செய்கிறார். எந்த மாதிரி படைக்கிறார், பிரம்மா எப்படி படைக்கிறார், இது எல்லாமே வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப விரிவாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த பௌதிக உலகம் எப்படிப்பட்டது, எந்த மாதிரி நாம் இங்கே சிக்கிட்டுருக்கோம், இதை வந்து நாம் புரிந்து கொண்டால்தான் இதிலிருந்து வெளியேற முடியும். இதிலிருந்து வெளியேறோம் அப்படின்னு சொல்லி யாரை நினைக்கிறாங்களோ அவங்க இதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அப்போ இதை தெரிந்து கொண்டால்தான் இந்த இம்மரத்துடனான உறவை அவனால் துண்டிக்க முடியும். உண்மை மரத்தின் பிம்பமான இம்மரம் துல்லியமான நகலாகும். ஆன்மீக உலகில் எல்லாம் இருக்கின்றன. அருவவாதிகள் இந்த ஜட மரத்தின் மூல வேரான பிரம்மனை எடுத்துக்கொள்கின்றனர். சாங்கிய தத்துவத்தின்படி அந்த வேரிலிருந்து பிரகிருதி, புருஷர், 3 குணங்கள், பிறகு பஞ்சமகாபூதங்கள், அதன் பின்பு 10 புலன்கள், தசேந்திரிய, மனம் என ஒவ்வொன்றாக வருகின்றன இல்லையா? சாங்கிய தத்துவத்தின்படி இந்த 24 மூலப்பொருட்களை பகவான் மகத் தத்துவத்திற்குள் வைக்கிறார். இப்போ அந்த இந்த 24 மூலப்பொருட்கள் மூலமாகத்தான் பிரம்மதேவர் வந்து அடுத்த சிருஷ்டியை வந்து செய்கிறார். சர்க்கா வந்து செய்வது வந்து முதலில் படைப்பது பகவான் தான். 24 மூலப்பொருட்களை வந்து கொடுக்கின்றார். அப்போ அதிலிருந்து விசர்க்கா வந்து செய்கிறார். இரண்டாம் தர படைப்பை வந்து பிரம்மதேவர் செய்கிறார் இல்லை? பிரம்மதேவர் அதற்கான பிரார்த்தனைகளும் வந்து செய்கிறார். அது எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. அதை இங்கே சொல்லப்படுது சாங்கிய தத்துவத்தின்படி. இது வந்து கபில தேவர் வந்து அவருடைய தாய் தேவபூதிக்கு வந்து இதை பற்றி சாங்கிய தத்துவத்தை பற்றி வந்து விளக்குகிறார். இப்போ 24 மூலப்பொருட்கள் அதை வைத்து தான் இந்த பௌதிக பிரபஞ்சத்தில் எல்லாமே வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம புரிந்து கொள்வது என்னது ரொம்ப கடினம். ஒரு சிலது தான் நம்ம தத்துவ ரீதியாக புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். மகத்தத்துவம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதற்குள்ளே தான் 24 மூலப்பொருட்களையும் பகவான் வந்து வைக்கிறார்.
இப்போ அதில் தான் வந்து ஒவ்வொரு நமக்கு முக்குணங்கள் வந்து வருது. அந்த முக்குணங்களுடைய சேர்க்கையின் மூலமாக வந்து நம்ம இந்த பொய் அகங்காரம், முக்குணங்கள் பொய் அகங்காரத்தோடு வந்து சேருது. இப்போ அந்த பொய் அகங்காரத்தோடு சேரும்போது மட்டும்தான் நான் வந்து இந்த அனுபவிப்பாளன், நான் இங்கே அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையின் மூலமாக நாம் வந்து செயல் செய்ய ஆரம்பிக்கிறோம். அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதன் மூலமாக நம்ம திரும்ப திரும்ப செயல்கள் செய்து வந்து நாம் இங்கே சிக்கிக்கொள்கிறோம். இப்போ அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது. எப்படி வருது அப்படின்னு சொல்லி ஒரு சுருக்கமாக வந்து சில பிரபுபாதர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இவ்வாறு மொத்த ஜட உலகையும் அவர் 24 மூலப்பொருள் கூறுகளாக பிரிக்கின்றனர். எல்லா தோற்றங்களுக்கும் பிரம்மனை மையமாக எடுத்துக்கொண்டால் இந்த ஜட உலகம் அந்த மையத்தின் 180 கோணங்கள் டிகிரிகள் கொண்ட தோற்றமே. மீதமுள்ள 180 கோணங்கள் வந்து ஆன்மீக உலகமாகும். ஜட உலகம் ஒரு திரிபடைந்த பிம்பம் என்பதால் இங்குள்ள வேறுபாடுகள் ஆன்மீக உலகிலும் இருக்க வேண்டும். ஆனால் அவை அங்கு உண்மையானவை. பிரகிருதி என்பது முழுமுதற் கடவுளின் வெளிப்புற சக்தி. புருஷ என்பது சாக்ஷாத் முழுமுதற் கடவுளே. இது பகவத்கீதையிலும் விளக்கப்பட்டுள்ளது. இந்த தோற்றம் பௌதிகமானது என்பதால் அது தற்காலிகமானதும் கூட. பிம்பம் என்றால் தற்காலிகமானது. ஏனெனில் அது சில சமயங்களில் காணப்படுகிறது, சில சமயங்களில் காணப்படுவது இல்லை, இல்லையா? பிம்பம் வந்து நிழல் சில நேரம் நமக்கு பார்க்கலாம், சில நேரம் பார்க்க முடியாது. இப்போ அதே மாதிரி தான் பௌதிக உலகம் சில நேரங்களில் வந்து இருக்கும், சில நேரங்களில் படைக்கப்படும், சில நேரங்களில் அழிக்கப்படும். அதுதான் நம்ம வந்து போன வகுப்பில் வந்து இதை வந்து நம்ம பார்த்தோம், இல்லையா? ஏன்னா பிரம்மதேவர் தான் படைக்கிறார் எல்லா உயிர்வாளிகளையும். இப்போ பிரம்மதேவர் வந்து உறங்க போகும்போதும் அவர் தான் பார்க்கிறானால யாருமே வந்து அவர் தான் பார்த்து கொள்வதால் அவர் உறங்க போகும்போது எல்லா உலகத்தின் ஒரு பகுதி அழிக்கப்படும், உலகம் அழிக்கப்படும். அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய ஆயுட்காலம் முடியும் போதும் பௌதிக உலகம் முழுமையாக அழிக்கப்படும். இதை பற்றி வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் முழுமையாக வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து விளக்கப்பட்டிருக்கு. 12வது அத்தியாயத்தில் இந்த பௌதிக உலகத்தின் அழிவு பற்றி வந்து இது விளக்கப்பட்டிருக்கு. ஆனால் வந்து நம்ம என்ன ஆகிட்டோம், இங்கே வந்து அந்த உண்மையான அந்த ஒரு நிலையை வந்து நாம் மறந்துட்டோம். ஏன்னா மறந்தால்தான் நம்ம இங்கே அனுபவிக்க முடியும். இப்போ அந்த உண்மை நிலையை தெரியும் போது நம்மளால் நம்முடைய உண்மையான சொரூப நிலையிலிருந்து தான் நான் வந்து செயல்பட முடியும். இப்போ அதுதான். இப்போ இதே தான் வந்து ஆரம்பத்திலே வந்தோம். ஸ்ரீ வியாசதேவர் வந்து வந்து எல்லா வேதங்களையும் வந்து தொகுத்தார். ஏன்னா வந்து ஒரு மனித வர்க்கத்திற்கு, மனித குலத்திற்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து அவர் தொகுத்து விட்டார். வேதங்கள், புராணங்கள், வேதங்கள் வந்து ஒரே ஒரு வேதங்கள் வந்து இருக்குது. அது வந்து நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியாது. அப்படின்னால அதை 4ஆக பிரித்தார். அதுக்கப்புறம் வந்து உபனிஷதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து விளக்கிய பிறகும் நான் சில வியாசதேவருக்கு திருப்தி ஏற்படலை. எதனால் எனக்கு இந்த மாதிரி திருப்தி ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதும் அவருடைய ஆன்மீக குருவாக நாரத முனிவர் அங்கே வருகிறார். அப்போ அவர் வரும்போது இப்போ அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ஆன்மீக குரு இல்லையா, சீடனுடைய எல்லா குறைகளையும் வந்து தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு விஷயமும் அதில் வந்து நமக்கு கூறப்படுது. ஏன்னா நம்மளுடைய ஒரு பிரச்சனையை வந்து நம்ம வரும்போது நம்ம ஆன்மீக குருவை அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலை. ஏன்னா அப்போ தான் நமக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னா அப்போ அந்த ஆன்மீக குரு புரிந்து கொள்கிறார் எதனால் இந்த நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பகவானுடைய புகழை நீங்கள் சேர்க்காததினால் இந்த ஒரு உங்களுக்கு அந்த திருப்தி ஏற்படவில்லை. அதனால் உபதேசங்கள் எல்லாமே நாரத முனிவர் கொடுத்த பிறகு இதெல்லாம் முதல் காண்டத்தில் விரிவாக விளக்கப்படுது. இப்போ அதை கொடுத்த பிறகு அப்போ சொல்கிறாங்க, நீங்கள் சமாதி நிலையில் இருந்து பகவானை நீங்கள் தியானித்து இந்த சாரமாக்கிய எப்படி வேதங்களுடைய சாரமாக்கிய ஸ்ரீமத் பாகவதத்தை நீங்கள் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சில வியாசதேவர் சமாதி நிலையில் இருந்து அப்போ பார்க்கிறார் அந்த உண்மையான நிலை. ஏன்னா ஏன் எல்லா உயிர்வாளிகளும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவங்களுடைய கஷ்டத்திற்கு காரணம் என்ன, எதற்காக இந்த ஒரு சூழ்நிலை, ஏன் எல்லாருமே இந்த முதுமையிலிருந்து எல்லாருக்குமே ஏற்படுது இல்லையா, எல்லாருமே வியாதியினால் பாதிக்கப்படுகிறார்கள், எல்லாருக்குமே பிறப்பு இருக்குது, எல்லாருக்குமே இறப்பு இருக்குது. இந்த துன்பத்தை அனுபவிக்க வேண்டியவர்களா நாம் இல்லையா? எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். யாராவது சொல்ல முடியுமா நான் ஒரு கஷ்டம் கூட நம்ம அனுபவிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது இல்லையா? எல்லாமே இருக்குது. ஒரு சில பேருக்கு அழகு இருந்தால் ஒரு சில பேருக்கு மற்ற ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கும் இல்லையா? முழுமையாக எல்லாமே என்கிட்ட இருக்குது, எல்லாமே நான் சரியான ஒரு விதத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யாராலையும்
சொல்ல முடியாது இல்லையா. அப்போ எதனால் இந்த ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில வியாசதேவர் சமாதி நிலையிலிருந்து வந்து போய் சென்று உண்மையான நிலையை வந்து பார்க்கும்போதும் இப்போ பகவான் வந்து அங்கே இருக்கின்றார். பகவான் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வந்து தரிசனம் செய்கிறார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய பக்கத்தில் வந்து அந்தரங்க சக்தியாகிய ஸ்ரீமதி ராதாராணி வந்து இருக்காங்க. இப்போ பகவானுக்கு பின்னாடி வந்து பகிரங்க சக்தி இருக்காங்க. அப்போ அதுதான் இங்கே சொல்லப்படுது. இந்த ஜட உலகம் வந்து எப்படின்னா பகவானுடைய வெளிப்புற சக்தி, ஸ்ரீமதி ராதாராணி வந்து அந்தரங்க சக்தி. இப்போ அந்த வெளிப்புற சக்தி பகவானுக்கு பின்னாடி வந்து இருக்காங்க. இப்போ பகவானுக்கு பின்னாடி இருந்து முக்குணங்களின் மூலமாக வந்து எல்லா ஜீவராசிகளையும் மோகிக்க வைத்து எல்லாருமே வந்து நான் தான் இந்த உடல், நான் தான் அனுபவிப்பாளன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையிலிருந்து எல்லாருமே வந்து செயல்பட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்க்குறாங்க சில வியாசதேவர், ஜீவராசினுடைய உண்மையான நிலை வந்து ஜீவாத்மா எப்போவுமே ஆனந்தமயோபியாசாத், எப்போவுமே ஆனந்தமாக இருக்கக்கூடியவர்கள், நித்தியமானவர்கள். இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அறியாமையினால் மயக்கத்தினால் அதில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு நிலையில் வந்து மயக்கப்பட்டு இருக்கிறார்களே பகிரங்க சக்தியின் மூலமாக அப்படின்னு சொல்லி நினச்சி சில வியாசதேவர் வந்து அப்போ தான் வந்து பார்க்குறாங்க, இதுதான் வியாதியா. அப்போ தான் வியாதியை வந்து அப்போ தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா வியாதி தெரிந்தால் தான் மருந்து வந்து கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து அதை பார்த்த பிறகு சில வியாசதேவர் வந்து எல்லா உயிர்வாழ்களுடைய இதுதான் வந்து பிரச்சனை, என்னது இந்த ஜட நோய் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டு இதிலிருந்து வெளியே வருவதற்கு இப்போ தெரிஞ்சிருச்சு வியாதி என்ன வியாதி அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அதிலிருந்து வெளியே வருவதற்கான மருந்து வேணும். இப்போ அந்த மருந்து தான் ஸ்ரீமத் பாகவதம் இல்லையா. பகவானை பற்றின அந்த புகழ் அதை பற்றி வந்து விளக்கப்பட்டிருக்கு. யார் ஒருவர் வந்து பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் தினமும் வந்து படிக்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்கள் ஆன்மீக உலகை சென்றடைவது நிச்சயம் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் வந்து நிறைய இடத்துல வந்து விளக்கியிருக்காங்க. அதுதான் இப்போ அந்த உண்மையான நிலை வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த துன்பத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து யார் வந்து நினைக்கிறாங்களோ அப்போ இந்த பௌதிக உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் தெரிந்து கொண்டு இப்போ தெரிந்து கொண்டால் தான் நம்ம இதிலிருந்து நம்ம வந்து பற்றின்மையை வளர்த்து கொண்டு இதிலிருந்து நாம் வெளியேறி ஆன்மீக உலகத்தை சென்றடைய முடியும். இப்போ அதை பற்றின விளக்கம் இந்த அத்தியாயத்தில் வந்து விளக்கப்படுது. அப்போ பிம்பம் என்பது தற்காலிகமானது இல்லையா. அப்போ ஏனெனில் அது சில சமயங்களில் காணப்படுகிறது, சில சமயங்களில் காணப்படுவது இல்லை. ஆனால் எதை அடிப்படையாக வைத்து இந்த பிம்பம் பிரதிபலிக்கப்படுகின்றதோ அந்த மூலம் நித்தியமானது இல்லையா. சில நேரம் நம்ம வந்து நிழல் இருப்பதை பார்க்கலாம், சில நேரம் நிழல் வந்து பார்க்க முடியாது. ஆனால் வந்து அதற்குரிய மூலம் வந்து எப்படின்னா எப்போவுமே நித்தியமாக இருக்கக்கூடியது. இப்போ அந்த மூலம் என்ன அப்படின்னாக்கா ஆன்மீக உலகம். ஆன்மீக உலகம் என்றுமே நித்தியமாக இருக்கின்றது. இப்போ உண்மையான மரத்தின் பௌதீக பிம்பம் வெட்டப்பட வேண்டும். இப்போ இந்த பௌதிக பிம்பம் தனித்தனி ஆத்மாக்களுக்கு இருக்கின்ற அந்த பௌதிக பிம்பம் நிழல் வந்து அது வெட்டப்பட்டால் தான் நாம் வந்து அங்கே போக முடியும் இல்லையா. அப்போ வேதங்களை அறிந்தவன் என்று ஒருவனை குறிப்பிடும் பொழுது அவன் இந்த ஜட உலகின் பற்றுதலை எவ்வாறு துண்டிப்பது என்பதை அவன் அறிந்தவன் என எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இல்லையா. இப்போ இந்த மரத்தை முதல்ல வந்து நம்ம அந்த மொழிபெயர்ப்பில் வந்து பார்க்குறோம் இல்லையா. இந்த மரத்தை வந்து யார் வந்து அறிகிறார்களோ இப்போ அவர்கள் வந்து வேதங்களை அறிந்தவன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இப்போ அதை வந்து இங்கே சில பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. இப்போ வேதங்களை அறிந்தவர் யார் அப்படின்னாக்கா இந்த ஜட உலகம் எப்படிப்பட்டது, இந்த ஜட உலகம் துன்பமயமானது, இது என்னுடைய நிலை வந்து என்னுடைய உண்மையான இருப்பிடமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு இதிலிருந்து துறவை பற்றின்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்போ அதுதான் வேதங்களை அறிந்தவன் அப்படின்னாக்கா வந்து எப்படின்னா இந்த ஜட உலகினுடைய பற்றின்மையை வந்து வளர்த்து கொள்வது. இப்போ அந்த வழிமுறையை ஒருவன் அறிந்தால் அவன் உண்மையில் வேதங்களை அறிந்தவன். வேதங்களின் சடங்குகளால் கவரப்படுபவன் இம்மரத்தின் அழகான பச்சை இலைகளால் கவரப்படுகின்றான் இல்லையா. இதிலே வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து 2வது ஸ்லோகத்திலே வந்து சொல்லப்படுது கைத்தவ தர்மம் அப்படின்னு சொல்லி இல்லையா. ஏன்னா வந்து வேதங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா வேதங்களில் எல்லா பிரிவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இது செஞ்சால் இது நடக்கும், இது செஞ்சால் நமக்கு வந்து இந்த பலன் கிடைக்கும் இல்லையா. ஒரு சரியான நேரத்தில் சரியான ஒரு நபருக்கு இல்லையா ஒரே ஒரு ரூபாய் மட்டும் நம்ம தானம் செய்தால் அடுத்த பிரிவில் நாம் கோடீஸ்வரன், இப்படியெல்லாம் வேதங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அது எல்லாமே வந்து சில பேர் எடுத்துக்கிறாங்க. இப்போ அதை வந்து செய்வது வந்து என்னதுன்னா அதற்குரிய இலைகளால் கவரப்படுகிறார். ஏன்னா தற்காலிகமான ஒரு இன்பத்தால் கவரப்பட்டு அந்த செயல்கள் செய்து என்னாகுது திரும்ப திரும்ப இதே ஜட உலகிலேயே வந்து திரும்ப வந்து கொண்டே இருக்கிறான். உண்மையில் அவன் வேதங்களின் குறிக்கோளை சரியாக அறியவில்லை. உண்மையான குறிக்கோள் என்ன, வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு,
இல்லையா? இந்த உண்மையான இது இருப்பிடம் வந்து ஆன்மீக உலகம். ஆன்மீக உலகத்துடைய பிரதிபிம்பம் தான் இந்த பௌதிக உலகம். நிழலில் இருந்து நாம் என்னது உண்மையான ஆனந்தத்தை நாம் தேட முடியாது. உண்மையிடம் இருந்து தான் நம்ம என்ன தேவையோ ஆனந்தத்தை வந்து நாம் தேட முடியும். அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது. இப்போ அதை வந்து நாம் புரிந்து கொள்ளும் போது தான் வேதங்களை அறிந்தவனாக கருதப்படுகிறான். உண்மையில் அவன் வேதங்களின் குறிக்கோளை சரியாக அறியவில்லை. முழுமுதற் கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டபடி வேதங்களின் நோக்கம் பிம்பம் போன்ற இம்மரத்தை வெட்டி சாய்த்து ஆன்மீக உலகில் உண்மை மரத்தை அடைவதாகும். அதுதான் இல்லையா? வாசுதேவ சர்வம் இது சரி ஸ்லோகா ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த ஸ்லோகம் இல்லை. சரி, ஓகே. அப்போ அந்த இது நம்ம வந்து துறவை ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும், ஞானத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தான் இந்த துறவை வந்து நாம் வந்து பயில முடியும். அது அந்த ஸ்லோகம் வந்து அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் வர்ற அந்த ஸ்லோகம் வந்து இங்கே சொல்லப்படுது. அதுதான் இப்போ என்னென்னா, அந்த உண்மையான நோக்கம் என்ன, சரி உண்மையான நிலை என்ன இந்த பௌதிக உலகம், அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பௌதிக உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு உண்மையான நிலை தெரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் இதிலிருந்து நாம் பற்றின்மையை வளர்த்து கொள்ள முடியும். இப்போ இதிலிருந்து பற்றின்மையை வளர்த்து கொண்டு இதிலிருந்து நாம் வெளியேறி ஆன்மீக உலகை சென்றடைய முடியும். இப்போ அதை பற்றி தான் வந்து இந்த அத்தியாயத்திலிருந்து இந்த விளக்கப்படுது. இப்போ ஸ்லோகம் 2. அதச்சோர்த்வம் பிரஸ்துதாஸ்தஸ்ய சாகா குணப்ரவருத்தா விஷயப்பிரவாலா அதச்ச மூலானுசந்ததானி கர்மானுபந்தினி மனுஷ்யலோகே. இம்மரத்தின் கிளைகள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளப்படுத்தப்பட்டு மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிகின்றன. உபகிளைகள் புலனின்ப விஷயங்களாகும். இம்மரத்திலுள்ள கீழ்நோக்கி செல்லும் வேர்கள் பலநோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்பட்டுள்ளன. பாருங்கள் எப்படி வந்து விளக்கப்படுது பாருங்களேன். பௌதிக உலகம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையே. தலைகீழான அந்த ஒரு மரம் இல்லையா, அந்த மரத்தில் வந்து நம்ம ஒரு கிளையை விட்டு வேறு கிளையை வந்து தாண்டி போய்கிட்டு அதையே அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து நம்ம வெளியே வரல, அந்த மரத்துக்குள்ளேயே இருக்கோம் நம்ம. இப்போ அது வந்து எப்படி செயல்படுது, அந்த கிளைகள் ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளப்படுத்தப்பட்டு அந்த முக்குணங்களின் மூலமாக சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த முக்குணங்களின் மூலமாக வந்து நம்ம வந்து பற்பல செயல்கள் செய்து இப்போ அந்த செயல்களின் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த விளைவு வந்து ஒன்று இன்பமாக அனுபவிக்கின்றோம், இல்லைன்னா துன்பமாக அனுபவிக்கின்றோம். அதுதான் இருமைகள். அந்த இருமைகளால் வந்து நாம் மாட்டிக்கொள்கிறோம் இல்லையா. ரொம்ப வந்து நமக்கு சந்தோஷம் வந்து வரும்போது என்ன ரொம்ப சந்தோஷப்படுறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம மாட்டிக்கிறோம். ரொம்ப கஷ்டம் வரும்போதும் ரொம்ப துக்கப்படுறோம். அதான் அந்த இருமைகளால் வந்து நம்ம மாட்டிக்கிறோம். அதான் இங்கே சொல்லப்படுது. ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளப்படுத்தப்பட்டு இந்த மரத்தின் கிளைகள் மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் விரிகின்றன. உபகிளைகள் புலனின்ப விஷயங்களாகும். இம்மரத்தில் உள்ள கீழ்நோக்கி செல்லும் வேர்கள் பலநோக்கு செயல்களால் பந்தப்படுத்தப்பட்டுள்ளன. இல்லையா, இங்கே எல்லாருமே செய்வது எல்லாமே பலநோக்கு செயல்கள் தான் இல்லையா. எனக்கு இந்த செயல்கள் செய்தால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும் இல்லையா. அப்போ அந்த ஒரு செயல்களின் மூலமாக நம்ம வந்து விளைவு வந்து ஒன்று இன்பமாக வருது, இல்லைன்னா துன்பமாக வருது. இந்த மாதிரி தான் இங்கே நம்ம எல்லாருமே செயல் செய்து திரும்ப மாட்டிக்கொண்டே இருக்கின்றோம். இப்போ அரச மரத்தை பற்றிய வர்ணனை இங்கு மேலும் விவரிக்கப்பட்டுள்ளது. அதன் கிளைகள் எல்லா திசைகளிலும் பறந்துள்ளன. கீழ்ப்பகுதிகளில் மனிதர்கள், மிருகங்கள், குதிரைகள், பசுக்கள், நாய்கள், பூனைகள் எல்லாம் ஜீவாத்மாவின் பலதரப்பட்ட தோற்றங்கள் இருக்கின்றன இல்லையா. இந்த ஜட உலகம் வந்து ஒரு மரத்திற்கு ஒப்பீடு செய்யப்பட்டு சொல்லப்படுது இல்லையா. நம்முடைய மனிதர்களை மட்டும் வந்து இங்கே குறிப்பிடவில்லை. இங்கே குறிப்பிடுவது எப்படி, எல்லா உயிர்வாளிகளையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. 84 லட்சம் வகையான உயிரினங்கள் இதுக்குள்ளே தான் திரும்ப சுற்றி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த கிளைகளின் கீழ்ப்பகுதிகளில் நிலை பெற்று இருக்க மேற்பகுதிகளும் தேவர்களை, கந்தவர்களை போன்ற உயர்நிலை ஜீவன்கள் உள்ளனர் இல்லை. இந்த 14 உலகங்கள் தான் இந்த மரத்தோடு ஒப்பிடப்படுது. கீழுலகம், மத்திய உலகம், மேலுலகம் இல்லையா. இது 14 உலகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. மேலே வந்து பிரம்மதேவர் இருக்கிறார். இது அப்போ வந்து இப்போ இந்த மரம் நீரால் வளப்படுத்தப்படுவது போல இந்த மரம் ஜட இயற்கையின் முக்குணங்களால் வளப்படுத்தப்படுகின்றது இல்லையா. இந்த முக்குணங்களின் மூலமாகத்தான் நம்ம வந்து செயல்கள் வந்து செய்கிறோம். முக்குணங்களின் மூலமாகத்தான் நாம் கட்டுப்படுத்தப்படுகின்றோம். இப்போ சில சமயங்களில் ஒரு நிலப்பகுதி மிகவும் பசுமையாக இருப்பதையும் வேறு நிலப்பகுதி போதிய நீரின்றி வறண்டு இருப்பதையும் நாம் காண்கிறோம். அதுபோல எங்கு எந்த குணம் அதிக அளவில் உள்ளதோ அதன் அடிப்படையில் பல்வேறு இனங்கள்
தோன்றுகின்றன இல்லையா. முக்குணங்களின் அடிப்படையின் மூலமாக செயல்படுவதை வந்து இங்கே விவரிக்கிறாங்க இல்லையா. சத்வகுணத்தில் இருப்பவர்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு சாத்வீகமாக ஒரு நல்ல ஒரு குணமாக வந்து இருப்பாங்க. இப்போ அந்த நிலையில் இருக்கும்போது நம்ம ஆன்மீகத்தை வந்து பயிற்சி செய்ய முடியும். ஆனால் அந்த சத்வகுணம் கூட வந்து பந்தப்படுத்தும் நிலைதான் அப்படின்னு வந்து இதில் வந்து பகவத்கீதையும் விளக்கப்படுது. அப்போ நம்ம வந்து அர்ஜுனன்கிட்ட வந்து பகவான் வந்து சொல்லுவாங்க, முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவாய் ஆவாயாக அர்ஜுனா அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த முக்குணங்களை நாம் கடக்க வேண்டும். இப்போ இந்த முக்குணங்களின் மூலமாகத்தான் நம்ம வந்து திரும்பி திரும்பி வந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம தொடர்ந்து இந்த சத்வகுணத்தில் இருக்கும்போது நம்ம வந்து மேலே அதுக்கு மேலே இருக்கின்ற வாசுதேவக சர்வமிதி இல்லையா, வாசுதேவ நிலை, சுத்த சத்வ நிலைக்கு வந்து நாம் போக முடியும் இல்லையா. அப்போ நாம் வந்து இந்த ரஜோகுணம் தமோகுணத்தின் மூலமாகத்தான் இந்த உலகம் முழுக்க வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரஜோகுணத்தின் மூலமாக தான் நம்ம வந்து இங்கே செயல்கள் வந்து செய்ய முடியும். சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் வந்து கொஞ்சம் வந்து அவங்க ஆன்மீகமான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு நாட்டம் வந்து இருக்கும். இது அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. அப்போ அதுதான் வந்து சில பிரபுபாதர் வந்து திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, நம்ம அந்த சத்துவகுண நிலை வந்து ரொம்ப நல்லது, சாத்வீகமான அந்த ஒரு நிலை. நான் ஆன்மீகத்தை வந்து பயிற்சி செய்வதற்கான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை வந்து அங்கே இருக்கும். இப்போ அதன் மூலமாக அதை தொடர்ந்து நம்ம சத்வகுணத்தில் இருந்து பயிற்சி செய்து மேலே வந்து சத்வ நிலைக்கு வந்து நம்ம உயர முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதையும் வந்து நமக்கு பந்தப்படுத்தும். ஆனால் தொடர்ந்து இருப்பதற்கு அந்த நிலையை தாண்டி போவதற்கு அந்த சத்வகுணம் வந்து நமக்கு வந்து உதவி செய்யும். அதான் இப்போ சில சமயங்களில் அதான் இது இப்போ வந்து பார்த்தோம். இப்போ அதன் மூலமாகத்தான் வந்து என்ன ஆகுது, பல்வேறு இனங்கள் வந்து தோன்றுகின்றன முக்குணங்களின் மூலமாக இல்லையா. எல்லா இடத்துலையும் அந்த முக்குணங்கள் வந்து இருக்குது இல்லையா. பறவைகள்லேயும் வந்து பார்க்கும்போதும் இல்லையா, அப்போ வந்து ஒரு இது அன்னம் இல்லையா, அந்த மாதிரி பறவைகளில் மயில் அதெல்லாமே பார்த்தோம்னா ஒரு சாத்வீகமான அந்த பறவைகள் இல்லை. இந்த காக்கைகள் எல்லாமே பார்த்தோம்னா தமோகுண பறவைகள், அது வந்து குப்பையில் தான் வந்து இருக்கும் இல்லையா. இங்கே வந்து நம்ம உணவு வச்சாலும் அந்த குப்பையில் தான் வந்து போகும் இல்லையா. அன்னங்கள் பார்த்தோம்னா பாருங்களேன், ஒரு நீரோடையில் ஒரு சாத்வீகமான ஒரு இடத்துல தான் வந்து இருக்கும். எந்த ஒரு உயிரினங்கள் எடுத்தாலும் எல்லா உயிரினங்கள்லேயும் முக்குணங்கள் வந்து இருக்குது. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உயிரினங்கள் எடுத்தாலும் எல்லா இடத்துலையும் முக்குணங்களுடைய கலவை வந்து இருக்குது அப்படின்னு வந்து இங்கே சொல்லப்படுது. அப்போ மரத்தின் உபக்கிளைகள் புலனின்ப விஷயங்களாக கருதப்படுகின்றன. இயற்கையின் பல்வேறு குணங்களின் அபிவிருத்திக்கு ஏற்ப நாம் பல்வேறு புலன்களை வளர்த்து கொள்கிறோம் இல்லையா. நம்ம வந்து எந்த குணங்களை வந்து உருவாக்கி இருக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து புலன்கள் வந்து கொடுக்கப்படும். புலன்கள் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, அதுக்கு தகுந்த மாதிரி உடல் வந்து நம்ம அடுத்த பிறவியில் வந்து எடுப்போம் இல்லையா. சப்போஸ் இந்த பிறவியில் வந்து நான் வந்து என்னுடைய உணர்வை நான் வந்து எப்படி ஒரு மிருகத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து என்னுடைய உணர்வை நான் வந்து மாற்றி இருந்தேன் அப்படின்னாக்கா என்ன ஆகும்னா, அதுக்கு தகுந்த உடல் தான் அடுத்த பிரிவில் வந்து கிடைக்கும். இதே வந்து ஒரு நீர்வாழ் உயிரினம் மாதிரி நான் என்னுடைய உணர்வை வந்து வளர்த்திருந்தேன்னா நீர்வாழ் உயிரினமாக நான் வந்து பிறப்பேன். இதே வந்து நான் வந்து ஆன்மீகத்திற்காக பகவானுக்கான அந்த பக்தி தொண்டு சேவை செய்து அந்த மாதிரி ஒரு உணர்வை கிருஷ்ண உணர்வை வந்து நாம் வளர்த்து கொண்டு இருந்தால் நான் ஆன்மீக உலகை வந்து அடைய முடியும் இல்லை. இது நம்ம பக்கம்தான் இருக்குது. நான் எப்படி வந்து எந்த உணர்வை வந்து நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. வந்து எப்படின்னா, மரத்தின் உபக்கிளைகள் புலனின்ப விஷயங்களாக கருதப்படுகின்றன. இயற்கையின் பல்வேறு குணங்களின் அபிவிருத்திக்கு ஏற்ப நான் பல்வேறு புலன்களை வளர்த்து கொள்கிறோம் இல்லையா. நம்ம சாத்விக குணமாக எப்போவுமே இருந்தோம் அப்படின்னாக்கா மேலுலகத்தை வந்து அடைய முடியும், ஜனலோகம் தபலோகம் அப்படின்னு சொல்லிட்டு. இதே நம்ம ரஜகுணத்தையே வளர்த்து கொண்டு இருந்தால் இந்த பூமியிலேயே வந்து ஏதோ ஒரு மனிதர்களாக இல்லைன்னா வேற ஏதோ உயிரினமாக நாம் இருக்க முடியும். தமோ குணத்தை வந்து முழுமையாக வளர்த்து கொண்டு இருந்தால் கீழுலகங்களுக்கு அந்த ஒரு லோகத்திற்கு வந்து நாம் செல்வோம். அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது. அப்புலன்களால் நாம் பலதரப்பட்ட புலனின்ப விஷயங்களை அனுபவிக்கிறோம் இல்லையா. எல்லாருமே அந்த இன்பங்களை வந்து அனுபவிக்கிறோம். அப்போ கிளையின் நுனியில் காது, மூக்கு, கண் முதலிய புலன்கள் உள்ளன. அவை பல்வேறு புலனின்ப விஷயங்களை அனுபவிப்பதில் பற்றுதல் கொண்டுள்ளன. சப்தம், உருவம், தொடு உணர்வு முதலிய புலனின்ப விஷயங்கள் உபகிளைகள், உபவேர்கள் பலதரப்பட்ட இன்பத்தினாலும் துன்பத்தினாலும் வரும் விருப்பு வெறுப்பினை குறிக்கும் இல்லை. நம்ம வந்து பார்த்தோம் இல்லை, அந்த முக்குணங்களின் மூலமாக நம்ம செயல்கள் செய்யும்போது அந்த செயலினுடைய விளைவு வந்து இன்பமாகவோ இல்லைன்னா துன்பமாகவோ அனுபவிக்கின்றோம். இப்போ பாவ புண்ணியங்களுக்கான நாட்டங்கள் எல்லா திக்குகளிலும் பரவி இருக்கும் இந்த உபவேர்களில் இருந்து வளர்வதாக கருதப்படுகின்றன இல்லையா. சில செயல்கள் செய்வது பாவமாக இருக்கலாம், சில செயல்கள் புண்ணியமாகவும் இருக்கலாம். இப்போ மூலவேர் பிரம்மலோகத்திலிருந்து மற்ற வேர்கள் மானிட லோகத்திலும் உள்ளன.
புண்ணிய செயல்களின் பலன்கள் உயர் லோகங்களில் அனுபவித்த பிறகு ஒருவன் இப்பூவுலகிற்கு இறங்கி வந்து மீண்டும் தனது கர்மத்தினை உயர்வு பெறுவதற்காக பலநோக்கு செயல்களை புதுப்பிக்கின்றான். மானிடர்களில் இந்த உலகம் செயல்களின் களமாக கருதப்படுகின்றது இல்லையா. நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, சில பேர் வந்து சொர்க்கத்தை அடைந்தார் இல்லையா, சொர்க்க பிராப்தியை அடைந்தார், இந்த மாதிரில வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னா வந்து இதில் போடுவாங்க இல்லையா. ஆனால் வந்து சொர்க்கலோகத்தை அடைந்தாலும் நம்மளுடைய புண்ணியம் முடிகிற வரைக்கும் தான் அங்கே இருக்கணும். நம்மளுடைய புண்ணியம் முடிஞ்சிருச்சுன்னா சொர்க்கலோகத்திலேருந்து திரும்ப இந்த பூலோகத்துக்கு தான் வந்து வரணும். அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. புண்ணிய செயல்களின் பலன்களை உயர் லோகங்களில் அனுபவித்த பிறகு ஒருவன் இப்பூலகிற்கு இறங்கி வந்து மீண்டும் தனது கர்மத்தினை புதுப்பிக்கிறான். திரும்ப இது இங்கே தான் வந்து வரணும். ஆனால் பகவான் என்ன சொல்கிறாங்க, எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமமயம அப்படின்னு சொல்லிட்டு, யார் ஒருவர் என்னுடைய உலகத்திற்கு வந்து வருகிறார்களோ அவர்கள் திரும்பி இந்த பௌதிக உலகத்திற்கு வர தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொர்க்கலோகம் போனாலும் திரும்ப இங்கே வரணும். ஆனால் ஆன்மீக உலகம் போயிட்டோம்னா திரும்பி நம்ம இங்கே வர தேவையில்லை இல்லையா. அப்போ தான் வந்து சொல்லப்படுது இல்லை, இந்த அத்தியாயத்தில் தான் வந்து வரும் இல்லையா. பகவானுடைய உலகம் எப்படிப்பட்டது, சூரியனோ சந்திரனோ மின்சாரமோ நெருப்போ தேவையில்லை, எல்லாமே பகவானுடைய தேஜஸிலிருந்து வருகின்ற அந்த அதிலிருந்தே சுய பிரகாசத்தால் வந்து ஆனது ஆன்மீக உலகம் இல்லை. அதனால் இது எல்லாமே வந்து தேவையில்லை இல்லை. ஆன்மீக உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைகுண்ட லோக வர்ணனை எல்லாமே ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகாக வந்து விளக்கப்பட்டிருக்கும். இது ஆன்மீக உலகம் எப்படிப்பட்டது வைகுண்ட லோகம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது எல்லாமே வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸ்ரீமத் பாகவதத்தில். ஸ்லோகம் 3-4. न रूपम् अस्येह तदोपलप्यते नान्तो न चाति न च सम्प्रतिष्ठा अस्वत्थं येन सुविरूढमूलम् अशङ्कशस्त्रेण दृढेन चित्वा तदह पदं तत्परिमार्गितव्यं यस्मिन् गता न निवर्तन्ति भूयः तम् एव सात्यं पुरुषं प्रपद्ये यदः प्रवृत्ति प्रश्रुता पुराणी. இம்மரத்தின் உண்மை உருவம் இவ்வுலகில் காணப்படக்கூடியது அல்ல. இது எங்கே முடிகின்றது, எங்கே தொடங்குகின்றது, அல்லது இதன் அஸ்திவாரம் எங்கே இருக்கின்றது என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது இல்லையா. நம்ம வந்து பார்த்தோம், இந்த ஒரு முடிச்சு இருந்தால் நம்ம எடுக்கலாம், 2 முடிச்சு இருந்தால் எடுக்கலாம், 3 முடிச்சு இருந்தால் எடுக்கலாம். அதுக்கு மேலே பல 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 முடிச்சுகள் இருந்தால் அது எங்கே வந்து முடிச்சு இருக்குது, எங்கே தொடங்கியிருக்கு, எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம இந்த பௌதிக உலகத்தில் இங்கே வந்து நம்ம எப்படி இங்கே வந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆரம்பத்தையே நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் இங்கே வந்துட்டோம் இல்லையா. வந்து இங்கேயே திரும்ப 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 வந்து செயல்கள் செய்து இங்கேயே மாட்டிகிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து இதிலேருந்து வெளியேறணும். எப்படி? ஆனால் பலமான வேரூன்றியுள்ள இந்த மரத்தை இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்காக வேரூன்றி இருக்குது. அதை வந்து எப்படி வெட்டலாம் அப்படின்னாக்கா, இந்த மரத்தை பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் உறுதியுடன் வெட்டி சாய்க்க வேண்டும். அதன் பின்னர் எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ இல்லையா. நம்ம வந்து எங்கே சென்றால் திரும்ப இங்கே வரமாட்டோம் இல்லையா. சொர்க்கம் முன்னாடி பார்த்தோம், சொர்க்கலோகம் போனால் திரும்ப இங்கே வரணும். புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கலாம், புண்ணியம் தீர்ந்துருச்சுன்னா திரும்ப இங்கே தான் வரணும். ஆனால் வந்து நம்ம செய்கின்ற அந்த ஒரு செயல் மூலமாக என்ன ஆகணும், திரும்ப நான் இந்த துன்பமான உலகத்திற்கு நான் இங்கே வரக்கூடாது. நாம் வந்து எப்படி நித்தியமாக ஆனந்தமாக இருக்கின்ற அந்த உண்மை இல்லையா, உண்மையுடைய பிரதிபிம்பம் தான் இது. அப்போ அந்த உண்மைக்கு நாம் சென்றடைய வேண்டும். இப்போ அந்த உண்மைக்கு சென்றடைது இல்லையா, அங்கே எங்கே போனால் நம்ம திரும்பி இங்கே வரமாட்டோம். அந்த இடத்தை நாடி நம்ம அங்கே போகணும். அதற்கான செயல் வந்து இங்கே செய்யணும். அப்போ வந்து அந்த இடத்தை நாடி அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ இல்லையா, எல்லாமே பகவானிடமிருந்து தான் தொடங்குகின்றது. சர்வ காரணம், எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் வந்து பகவான் தான். இப்போ அந்த பகவானிடம் சரணடைந்து யாரிடமிருந்து எல்லாம் விரிவடைகின்றதோ அந்த பரமபுருஷ பகவானிடம் சரணடைய வேண்டும் இல்லையா. அதை பார்த்தோம். தெய்வீகேசா குணமயி இல்லையா, மாயினுடைய கட்டுப்பாட்டில், முக்குணங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து நம்ம இங்கே இருக்கின்றோம். இப்போ இதிலிருந்து வெளியே வருவதற்கான வழி பகவானிடம் சரணடைவது தான் இல்லையா. அப்போ பகவானிடம் சரணடைய வேண்டும். பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் இந்த மரத்தை இங்கே வந்தது இல்லையா, அந்த முடிச்சு மேலே முடிச்சு வந்து இருக்குது, அதை வந்து வெட்டக்கூடிய ஒரே ஆயுதம் பகவான் தான். பகவானால் மட்டும்தான் நம்முடைய இந்த இதய முடிச்சு இந்த பற்றின்மை, இந்த என்ன சொல்ல, இந்த பாசம் பந்தம், அந்த முடிச்சை அறுப்பவர் வந்து பகவானால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் வந்து முடியாது. இப்போ அந்த பகவானிடம் நாம் சரணடையும் போது மட்டும்தான்
இப்போ இதிலிருந்து நான் வெளியே வர முடியும். அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா இல்லையா, தூய பக்தர்கள் வந்து ரொம்ப வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. பக்தர்கள் கூட வந்து தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஏன்னா பகவத்கீதை எல்லாமே வந்து படிப்பதன் மூலமாக இந்த மாயா உலகம், இந்த மாயை எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா, நம்ம வந்து முதலே வந்து நம்ம பார்க்குறோம். பகவத்கீதையிலேயே பார்த்தோம்னா இல்லையா, துரியோதனன் உங்களுடைய பகவான் வந்து சொல்கிறாங்க, இந்த போர் வந்து நிச்சயம் மாறதற்கு முன்னாடியே வந்து என்னுடைய ஒரு கண்டிஷன், என்னுடைய படைகள் எல்லாமே வந்து ஒரு பக்கம், நான் வந்து நிராயுதபாணியாக தான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போதும் துரியோதனன் உடனே வந்து முக்குணங்களுடைய மாயனுடைய பிடியில் வந்து ரொம்ப பலமாக சிக்கிட்டு இருப்பதனால் உங்களுடைய படைகள் எனக்கு போதும் கிருஷ்ணா, நீங்கள் வேண்டாம் அப்படின்னு வந்து துரியோதனன் சொன்னது. ஆனால் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணா நீங்கள் மட்டும் போதும் இல்லையா. கடைசியில் வந்து வெற்றி பெற்றது யார் இல்லையா, எல்லா படைகளும் துரியோதனனிடம் இருந்தும் துரியோதனன் வெற்றி பெற முடியவில்லை. ஏன்னா பகவானுடைய படைகள் பகவானுக்கு தான் தெரியும் எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லி இல்லையா. பகவானுடைய மாயா சக்தி தனித்து இயங்கவில்லை. அது வந்து தாழ்ந்த சக்தியாக இருந்தாலும் தனித்து இயங்கக்கூடிய வந்து எந்த ஒரு இதுவும் சக்தி இல்லை அப்படின்னாலும் பகவானுடைய முழு கட்டுப்பாட்டில் இயங்குவதனால் அது சரியாக இயங்குகிறது. இப்போ அது பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது மாயாசக்தி. பகவான் வந்து எப்படி சொல்கிறாங்களோ அதன்படி தான் மாயாசக்தி வந்து இயங்கும் இல்லையா. யார் ஒருவர் பகவானிடம் முழுமையாக சரண் அடைகிறார்களோ அவர்களின் மீது மாயாசக்தி வந்து செயல்படாது இல்லையாப்பா. அப்போ அர்ஜுனன் பக்கத்தில் பகவான் மட்டும்தான் இருந்தாலும் எந்த நிராயுத பாணியாக ஆயுதமே இல்லாமல் இருந்தாலும் வந்து எல்லா படைகளையும் வந்து எப்படி செயல்பட்டு தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு வந்து பகவான் வந்து சொல்லி கொடுத்தார் இல்லையா. அப்போ அதுதான், அப்போ வந்து பகவானிடம் சரணடைபவர் மட்டும்தான் இந்த மாயையிலிருந்து தப்பிக்க முடியும். இதுதான் வந்து வழி. அப்போ அதை வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பகவத்கீதை வந்து நமக்கு விளக்கப்படுது. அதான் வந்து சொல்லப்படுது பகவத்கீதையிலே, சுக்ருதம் சர்வபூதானாம், எல்லா உயிர்வாளிகளுக்கும் உற்ற நண்பர். பாரு நீ வந்து எப்படி வந்து இங்கே சிக்கிட்டு இருக்க, எந்த மாதிரி நீ வந்து இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி நம்முடைய உண்மையான ஒரு நண்பர் தான் நம்முடைய உண்மையான ஆபத்தை வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்து அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழியும் வந்து சொல்லி கொடுப்பார். இப்போ அதே மாதிரி தான் பகவான் வந்து பாரு நீ வந்து இந்த மாதிரி வந்து சிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில், இந்த மாதிரி வந்து நீ வந்து இங்கே கஷ்டப்படுற, இது உன்னுடைய நிலையே கிடையாது, உன்னுடைய இடமே வந்து கிடையாது, திரும்பி வந்து நீ வந்து என்னிடம் வரணும், அங்கே தான் உன்னுடைய உண்மையான வந்து இடம் இருக்குது, அங்கே தான் உன்னுடைய உண்மையான ஆனந்தம் வந்து இருக்குது. இந்த பௌதிக உலகத்தில் வந்து உனக்கு ஆபத்து மட்டும்தான் வந்து இங்கே இருக்குது. ஏன்னா நம்ம மரணத்தை நோக்கி வந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரி ஒரு இடம், நம்முடைய நிலை வந்து நித்தியமாக இருக்கக்கூடியவர்கள், ஆனந்தமயோபியாசாத் அப்படின்னு சொல்லி வந்து யார் வந்து சொல்லிக் கொடுக்க முடியும் இந்த மாதிரி இல்லையா. நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா மாயையின் கட்டுப்பாட்டில் இருப்பவரால் வந்து மாயை எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ள முடியாது. மாயையிலிருந்து வெளியே வந்தவர் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இப்போ அதை தான் வந்து இங்கே பகவான் வந்து நமக்கு வந்து விளக்குகிறார் இல்லையா. எப்படி வந்து நம்ம வந்து இங்கே சிக்கிட்டுருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வெளியே வருவதற்கான வழி அதான் இங்கே சொல்லப்படுது. பலமாக வேறொன்றில் இந்த மரத்தை பற்றின்மை என்னும் ஆயுதத்தால் வெட்டி வீழ்த்த வேண்டும் இல்லையா. அப்போ வந்து பகவானிடம் சரணடைய வேண்டும். இப்போ சரணடையும் போது மட்டும்தான் மாயையினுடைய ஆதிக்கம் நம் மீது செயல்படாமல் திரும்பி நம்ம வந்து நம்முடைய செயல்கள் எல்லாமே ஆன்மீக செயல்களாக செய்யப்பட்டு திரும்ப நம்ம ஆன்மீக உலகத்திற்கு வந்து சென்றடைய முடியும். இப்போ இந்த அரச மரத்தின் உண்மை உருவம் இந்த ஜட உலகில் புரிந்து கொள்ளப்பட முடியாதது என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ வேர்கள் மேல் நோக்கி இருப்பதால் உண்மை மரத்தின் விரிவு மறுபக்கத்தில் இருக்கின்றது. ஒருவன் மரத்தின் பௌதிக விரிவுகளால் பிணிக்கப்படும் போது மரம் எவ்வளவு தூரம் விரிந்துள்ளது என்பதையோ அதன் ஆரம்பத்தையோ அவனால் காண முடியாது இல்லையா. நம்ம வந்து ரொம்ப பற்றுதலோடு இங்கே இருக்கும்போதும் நம்ம எவ்வளவு சொன்னாலும் உபதேசங்கள் வந்து காதலையே விழாது இல்லையா. நம்ம வந்து எவ்வளோ அந்த அகங்காரத்தின் மூலமாக இல்லையா, நான் தான் எல்லாமே என்கிட்ட இருக்குது, எல்லாமே எனக்காக வந்து இருக்காங்க, எல்லாமே நான் நினச்ச என்ன வேணாலும் செய்ய முடியும், அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறவங்ககிட்ட என்ன சொன்னாலும் பாருங்கள் எதுவுமே காதில் விழாது இல்லையா. இதே வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம், மகாவதார நரசிம்ம படத்தில் இல்லையா, அவங்களுடைய தங்கை, அவங்க பேர் என்னமோ ஒரு பேர் இல்லையா, அவங்க வந்து யாரையும் வந்து அவங்க மடியில் வந்து பிரகலாத் மகாராஜா வந்து உட்கார வைத்து இல்லையா, அப்படியே வந்து பிரகலாத் மகாராஜா எரிக்கிறதுக்காக வந்து சொல்லும் போதும் பிரகலாத் மகாராஜா முன்னாடியே வந்து சொல்கிறாங்க, வந்து அத்தை நீங்கள் வந்து மடியில் நீங்கள் வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போகாதீங்க, நீங்கள் எரிஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லும்போது காதலே விழலை இல்லையா. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு இது இப்போ வந்து மாயையின் பிடியினர் வந்து முழுமையாக சிக்கிட்டு இருக்கிறவங்க இல்லை, உண்மையே வந்து நம்ம வந்து வாய் மூலமாக நேரடியாக சொன்னாலும் அவங்க காதில் வந்து விலகாது.
ஏன்னா அவங்களுடைய நிலை அவ்வளவு மோசமான ஒரு நிலை, அந்த அளவுக்கு வந்து பிணைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதனால தான் அவங்களுக்கு தெரியாது நம்ம எந்த அளவுக்கு பிணைப்பில் இருக்கின்றோம், எங்கே தொடங்குது எங்கே முடியுது, எந்த மாதிரி ஒரு நிலையில் வந்து நம்ம சிக்கிட்டுருக்கோம், புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையில் வந்து அவங்க இருக்காங்க. இது அதான் வந்து இங்கே சொல்லப்படுது. அப்போ இருப்பினும் இந்த காரணத்தை அவன் கண்டறிதல் அவசியம். நான் எனது தந்தையின் மகன், எனது தந்தை வேறொருவரின் மகன் இல்லையா. இப்போ வந்து எப்படி வந்து மூலத்தை தேடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க இல்லையா. இப்போ நமக்கு வந்து ஒரு பெற்றோர் வந்து இருந்தாங்க, இப்போ நம்முடைய பெற்றோருக்கும் ஒரு பெற்றோர் இருப்பாங்க. இப்போ இப்படியே வந்து நம்ம வந்து முன்னாடி போய்கிட்டே போனோம்னா இப்போ வந்து கடைசியில் வந்து போய் சேருவது பகவானிடம் தான். பகவானிடம் தான் எல்லாமே தொடங்குகின்றது இல்லையா. அதான் இங்கே சொல்லப்படுது இல்லையா. இங்கே நம்ம வந்து பார்த்தோம், அதன் பின்னர் எங்கே செல்வதால் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ அந்த இடத்தை நாடி, அங்கே யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ இல்லையா, யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றது, பகவானிடமிருந்து தொடங்குகின்றது. அப்போ அங்கே இருந்து தான் நம்ம வந்து கீழே வர்றோம் இல்லையா. நம்ம வந்து இங்கேருந்து நம்முடைய நிலையிலிருந்து நம்ம மேலே போய் வந்து பார்க்கும்போதும் மூல வேர் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. எல்லாமே பகவானிடமிருந்து தொடங்குகின்றது. பிரம்ம சமிகிரியில் வந்து பார்க்குறோம் இல்லையா. ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம் இல்லையா. சர்வ காரண காரணம், எல்லா காரணங்களுக்கும் மூல காரணம் வந்து பகவான் தான். இப்போ அந்த மூல காரணத்திடமிருந்து எல்லாமே கீழே இறங்கி வந்திருக்கு இல்லையா. அப்போ அங்கேருந்து வந்து நாம் இருக்கோம் இங்கே இல்லையா. அப்போ வந்து என்ன ஆகுது, படைப்பு இந்த மாதிரி தான் வந்து நிகழுது. நம்ம வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கோம் பகவானிடமிருந்து பிரிந்து வந்து. அப்போ வந்து இங்கே அதான் பிரபுபாதர் இங்கே சொன்ன உதாரணத்தின் மூலமாக பார்க்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா. நமக்கு ஒரு பெற்றோர் இருக்காங்க, இப்போ அவங்களுக்கும் ஒரு பெற்றோர் இருக்காங்க, அப்போ அவங்களுக்கும் ஒரு பெற்றோர். இது மேலே போய் பார்க்கும்போது நம்ம மூலத்தை நாம் வந்து தேடிடலாம். இப்போ கடைசியில் வந்து அடைவது பிரம்மதேவரை அடைகிறான் அப்படின்னு சொல்லி இங்கே பிரபுபாதர் பாருங்கள் அந்த படிப்படியாக நமக்கு வந்து இங்கே விளக்குகிறார். இப்போ இவ்வாறு தேடுபவன் ஒருவர் பிரம்மதேவரை அடைகிறான். பிரம்மதேவர் தான் நம்மை படைக்கின்றார். அப்போ அவர் கர்ப்போதகசாயி விஷ்ணுவால் உருவாக்கப்பட்டவர் இல்லையா. கர்ப்போதகசாயி விஷ்ணுவின் நாபிகமலத்திலிருந்து பிரம்மதேவர் பிறக்கின்றார். இப்போ அந்த பிரம்மதேவர் தான் நம்மை படைக்கின்றார். இவ்வாறாக இறுதியில் அவன் பரமபுருஷ பகவானை அடைகிறான். இதுவே ஆராய்ச்சியின் முடிவு. பாருங்கள் எவ்வளவு தெளிவாக வந்து இங்கே சில பிரபுபாதர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. மொழிபெயர்ப்பிலே வந்து தெளிவாகவே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அதையும் இன்னும் வந்து நமக்கு புரிதலுக்காக சில பிரபுபாதர் வந்து இன்னும் வந்து விரிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இம்மரத்தின் முழுமுதற் கடவுளை அவரது பக்தியில் ஈடுபட்டிருக்கும் பக்தர்களின் சங்கத்தில் ஒருவன் ஆய்ந்து அறிய வேண்டும் இல்லையா. இப்போ எப்படி இந்த ஆய்ந்து அறிவது இல்லையா. பக்தர்கள் இதே தான் வந்து கேள்விகள் கேட்குறாங்க. விதுரர் கூட வந்து மைத்ரேயரை அணுகும்போது இதே கேள்வி தான் கேட்குறாங்க. ஏன் வந்து எல்லாருமே வந்து இங்கே கஷ்டப்படுறாங்க, ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்காகத்தான் இந்த எல்லா செயலும் வந்து இங்கே செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் வந்து நிலைமை என்ன ஆகுது, சூழ்நிலை எல்லாமே தலைகீழாக தான் வந்து இருக்குது. எப்படி, யாருக்கும் திருப்தியும் ஏற்படலை, துன்ப நிவர்த்தியும் ஏற்படலை. எதனால் இந்த ஒரு நிலை? மைத்ரேய முனிவரை தயவுசெய்து நீங்கள் இதற்கான பதிலை வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மைத்ரேய முனிவர் வந்து நிறைய கேள்விகள் வந்து விதுரர் கேட்குறாங்க. இப்போ இதற்கான ஒரே பதில் வந்து பகவானுடைய கதைகளை சொல்வது மட்டும்தான், கேட்பது மட்டும்தான் இதற்கான வந்து நிரந்தர தீர்வு அப்படின்னு சொல்லி பகவான் சங்கர்ஷனரிடமிருந்து இறங்கி வருகின்ற சனத்குமாரர்களுக்கு பகவான் சங்கர்ஷனர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை உபதேசிக்கிறார். அதன் வழியாக சீட பரம்பரை மூலமாக வருகின்ற ஸ்ரீமத் பாகவதத்தை மைத்ரேய முனிவர் வந்து விதுரருக்கு வந்து கூறுகிறார். பாருங்களே, இப்போ வந்து சனத்குமாரர்கள் கூட வந்து கேட்குறாங்க ஸ்ரீமத் பாகவதம். அந்த ஒரு ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு வந்து சில பிரபுபாதருடைய கருணையால் வந்து நமக்கு புரிந்து கொள்ள வந்து முடியுது. இல்லைன்னா வந்து நமக்கு வந்து தெரியாது இது எப்படிப்பட்டது, இந்த உலகம் எப்படி இருக்கும், நம்ம வந்து எப்படி வந்து சிக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாத ஒரு நிலை இல்லை. இந்த பகவத்கீதையுடைய அந்த ஒரு சுருக்கம் தான் வந்து விஸ்தாரமாக வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் நமக்கு வந்து இன்னும் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதற்காக. இது இப்போ அதான் அப்போ யாரிடமிருந்து எல்லாம் தொடங்குகின்றதோ இப்போ அந்த முழுமுதற் கடவுளை நாம் தேடி கண்டுபிடித்து நாம் அவரிடம் சரணடைய வேண்டும். இப்போ பிறகு உண்மையின் பொய்யான பிம்பத்திலிருந்து அவன் படிப்படியாக விடுபடுகின்றான் இல்லையா. நம்ம வந்து பகவானை வந்து நம்ம தெரிஞ்சிருச்சு, முதல்ல நம்ம தெரிஞ்சிட்டோம், ஓகே இந்த பௌதிக உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இந்த பௌதிக உலகம் இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் இதிலிருந்து எப்படி நம்ம வெளியேறணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அதையும் வந்து நான் இங்கே சொல்லப்படுது. இப்போ பகவானை வந்து தெரிந்து கொண்டு அவரிடம் சரணடையும் போது வந்து அதற்கான வழிமுறைகளையும் வந்து நாம் தெரிந்து கொள்வதற்காக பக்தருடைய சங்கத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கப்புறம் அதன் மூலமாக வந்து என்னாகும், நமக்கு ஞானம் வந்து என்ன தூய பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமாக தான் நம்ம வந்து உண்மையான ஞானத்தை வந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ அந்த ஞானம் வந்து நம்ம கிடைக்க கிடைக்க என்னால் பற்றின்மையை நாம் வளர்த்து கொள்ள முடியும். மேலும் ஞானத்தினால் தொடர்பை துண்டித்து கொண்டு உண்மையான மரத்தில் அவன் உண்மையிலேயே நிலை பெறுகின்றான். அதான் இப்போ இவ்விஷயத்தில் அசங்க என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் புனர்நுகர்ச்சிக்கான பற்றுதலும் ஜட இயற்கையின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான நாட்டமும் மிகவும் வலிமையானவை இல்லையா. மாயா வந்து ரொம்ப பவர்ஃபுல். நம்ம வந்து இங்கே வந்து வெளியேறணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் ஜட இயற்கை வந்து விடாது இல்லையா. நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்க நம்மளை வந்து விடவே மாட்டாங்க இல்லையா. ஏன் இந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருக்க, இந்நேரம் இந்த வயசுலேயே பகவத்கீதை படிக்கிறது, ஹரிநாமம் வந்து சொல்கிறது இப்போ இதுவா, இந்த ஒரு நேரமா, இந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லுவாங்க இல்லையா. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நம்மளை வந்து விட மாட்டாங்க. அதுதான் ஜட இயற்கை மிகவும் வலிமையானது. எனவே அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களை அடிப்படையாக கொண்ட ஆன்மீக விஞ்ஞானத்தை விவாதித்து பற்றின்மையை கற்க வேண்டும். பற்றின்மை தனியாக வந்து நமக்கு ஏற்படாது. ஞானம் வந்து நமக்கு கிடைக்கும் போது மட்டும்தான் நாம் வந்து பற்றின்மையை வந்து வளர்த்து கொள்ள முடியும். மேலும் ஞானத்தில் உண்மையாக வீற்றி இருப்பவர்களிடமிருந்து கேட்க வேண்டும் இல்லை. அதான் வந்து ஆன்மீக குருவிடமிருந்து. பக்தர்களின் சங்கத்தில் நடைபெறும் இத்தகைய விவாதங்களின் விளைவாக ஒருவன் பரமபுருஷ பகவானிடம் வருகின்றான் இல்லையா. நாரத முனிவர் இல்லையா, அவருடைய சங்கம் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து உத்தம பக்தர்கள் இல்லையா, தூய பக்தர்களுடைய சங்கம் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா. நாரத முனிவர் வந்து இதில் வசுதேவருக்கு வந்து உபதேசிக்கிறார். அதுக்கப்புறம் வந்து நம்ம சுகதேவ கோஸ்வாமியுடைய சங்கம் வந்து நமக்கு கிடைக்கிது. அப்போ மைத்திரேய முனிவருடைய சங்கம் வந்து கிடைக்கிது. இந்த மாதிரி வந்து அம்பரீஷ் மகாராஜா, பரிச்சித்து மகாராஜா, இந்த மாதிரி வந்து ஒரு தூய பக்தர்களுடைய சங்கம் வந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ அவங்களுடைய சங்கத்தின் மூலமாக நம்ம வந்து ஞானத்தை வந்து வளர்த்து கொண்டு அதில் மூலமாக நம்ம வந்து பற்றின்மையை வளர்த்து கொள்ள முடியும். பின்னர் அவர் செய்ய வேண்டிய முதல் பணி அவரிடம் சரணடைவதாகும். எங்கு செல்வதால் இந்த பொய்யான பிம்ப மரத்திலிருந்து ஒருபோதும் திரும்பி வருவது இல்லையோ அந்த இடத்தின் விவரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இல்லையா. வந்து அந்த ஜட உலகம் எப்படிப்பட்டது, ஆன்மீக உலகம் எப்படிப்பட்டது, அங்கே வந்து பகவான் எப்படி இருக்கிறார், யாரிடம் சரணடைய வேண்டும், எப்படி நாம் பற்றின்மையை வளர்த்துக்கொள்ள, எப்படி நாம் வந்து ஞானத்தை வந்து வளர்த்து கொள்ள வேண்டும், எல்லாமே வந்து இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யாரிடமிருந்து அனைத்தும் தோன்றியதோ அந்த நபர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே. அந்த